வணக்கம் அன்பு தமிழ் உறவுகளே. எங்கள் கலையகத்திலே இதுவரை எத்தனையோ பிரமுகர்கள் எல்லாம் நாங்கள் நேரிலே சந்தித்திருக்கிறோம், அவர்களுடன் பேசியிருக்கின்றோம், அவர்களுடைய அருமையான அற்புதமான கருத்துக்களை கேட்டிருக்கிறோம். இன்று சற்று வித்தியாசமான ஒருவரை பேட்டி காண்பதிலே எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சி. என்னுடைய 30 ஆண்டு கால இந்த ஊடகத்துறை வாழ்க்கையிலே மனோ கணேசன் அவர்களுடன் இருந்து இந்த செவியை காண்பது எனக்கு மகிழ்ச்சி. அதற்கு 2 காரணங்கள் இருக்கிறது. எங்களுடைய பெயரை எங்களுடைய மண்ணுக்கு வருவதையே ஒரு பயமாக கொண்டிருந்த ஒரு காலப்பகுதியில் தெற்கில் துணிச்சலாக பாராளுமன்றத்தில் எங்களுக்காக குரல் கொடுத்த ஒருவர் என்றால் அது நிச்சயமாக அருமை சகோதரர், அன்பு நண்பர் மனோ கணேசன் என்றால் அது மிக அல்ல. துணிச்சலாக எப்பொழுதும் எங்களுக்காக சார்பாக பேசிய ஒருவர். இப்பொழுது அவர் இன்னொரு புதிய அவதாரம் எடுத்திருக்கின்றார். எங்களுடைய துன்பங்களை, துயரங்களை, நாங்கள் பட்ட வலிகளை எல்லாம் நன்கு அறிந்து உணர்ந்திருந்த ஒருவர். அவருடைய இரத்தத்திலே கலை இருக்கிறது. அவருடைய தந்தையார் புகழ்பூத்த, அதாவது மலையகத்திலே இபி கணேசன் என்றால் அறியாதவர்கள் இருக்க முடியாது. நான் உங்கள் தோழன் என்று அந்த காலத்திலே எங்களை எல்லாம் ஈர்த்த ஒரு கலைஞர் அவருடைய மகன். அந்த இரத்தத்தில் ஏற்பட்ட அந்த உத்வேகம் இப்பொழுது கிளிநொச்சி என்கின்ற ஒரு படத்தை பிரமாண்டமான முறையில் தயாரிக்கின்றார். ஈழத்தமிழர்களாகிய நாம் நிச்சயமாக இந்த திரைப்படத்திற்கு எங்களாலான முழு பங்களிப்பை தர வேண்டும். என்றால் கிளிநொச்சி வளம் நிறைந்த மண் மட்டுமல்ல, வலிகளை சுமந்த மண். எங்களுடைய போராட்ட வீரர்கள், போராளிகள் தங்களுடைய வாழ்வின் பெரும்பகுதியை அர்ப்பணித்த மண். ஆகவே அந்த மண்ணுடைய பெயரை மிக துணிச்சலாக தன்னுடைய திரைப்படத்துக்கு வைத்து அதை முன்னோக்கி நகர்த்துகின்ற அந்த அற்புதமான கலைஞரை உங்கள் அனைவர் சார்பிலும் கலையத்திலே சந்திக்கின்றேன். இனிய மதிய வணக்கம் மனோ கணேசன் அவர்களே. வணக்கம் கணபதி ரவீந்திரன். கணபதி என்றால் கணேசன், கணேசன் என்றால் கணபதி. கணபதி இருக்குது. இப்படி பார்த்து ஒருவரும் சொல்லல இதுவரை இல்லை. கணபதி கணேசன் அருமை அருமை. சரி, முதல்ல நான் ஏற்கனவே சொன்னதை போல உங்களுக்கு நாங்கள் நன்றி கடன் பட்டு வேண்டால் வேற எங்கேயாவது இப்போ கனடாலேருந்து நிறைய கதைக்கலாம், எங்களுக்கு ஆபத்து இல்லை. நான் கொழும்பில் குறிப்பாக சிறப்பாக பாராளுமன்றத்தில் எங்களுக்காக குரல் கொடுத்த ஒருவர். கொழும்பில் எங்களுடைய மக்கள் காணாமல் ஆக்கப்பட்ட பொழுது, கொலை செய்யப்பட்ட பொழுது எல்லாம் துணிச்சலாக எங்களுக்காக குரல் கொடுத்தீர்கள். அதற்காக அனைத்து மக்கள் சார்பிலும் உங்களுக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். நன்றி என்று நீங்கள் சொல்லுவது உங்களுக்கு பெருந்தன்மையை காட்டுகிறது. இருந்தாலும் கூட நன்றி என்ற சொல் பொருத்தமானது அல்ல என்பது தான் எனது நேர்மையான கருத்து நினைக்கிறேன். இங்கே நன்றிக்கெல்லாம் இடம் கிடையாது, இது கடமை. அதாவது நான் எப்பொழுது சொல்வது ஒன்று உண்டு. அதாவது நான் மனோ கணேசன், எனக்குள்ளே மனோசாட்சி என்ற ஒருவர் இருக்கிறார். மனோசாட்சி அடிக்கடி சொல்வேன். அந்த மனோசாட்சி என்ன சொல்கிறாரோ, அவர் எப்படி வழி நடத்துகிறாரோ அப்படியே நடக்கிறேன், பேசுகிறேன், சிந்திக்கிறேன், அவ்வளவுதான். ஆகவே நன்றி என்பதுக்கான அறிவது பொய்யற்க பொய்த்தபின் தன்னெஞ்சே தன்னை சுடும். மனசாட்சினால்தான் ஒரு பிரச்சனையும் இல்லை. உடைய இந்த எங்களுடைய தொழில்நுட்பவியலாளர் சொன்னார் ஆரம்பத்தில், நான் இவருக்கு டைட்டிலாக வைக்க முடியாது என்றால் இவர் கையை காலாட்டிலாம் கதை கேட்க நல்லா, அது உண்மை என்பதை நிரூபிச்சு டைட் ஃப்ரேம் வச்சிருந்தால் அவ்வளவுதான். உங்களுடைய துணிச்சலுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். மற்றது நாங்கள் உங்கள் வர நாங்கள் வர பார்க்கறதுக்கு நாங்கள் நாம் அவ்வளவுதான், நாம் தமிழர், நாம் தமிழர். ஆகவே அதற்கு பாராட்டிக்கொண்டு, அடுத்தது உங்களுடைய தந்தையாரை பற்றி ஒரு சில வார்த்தை, என்ன நீண்ட காலம் ஆகிவிட்டது அவரை பற்றி நாங்கள் பேசி 3 அருமையான படங்களை தந்தவர். நான் உங்கள் தோழன், புதிய காற்று, நாடு போற்ற வாழ்க. இதில் எங்களுடைய நகைச்சுவை கலைஞர் 5000க்கும் மேற்பட்ட மேடை ஏறிய அன்னரைட் புகழ் பாலச்சந்திரன் தந்தையார் படத்தை நடித்தவர். பாலச்சந்தர், ராமதாஸ், தனரட்னம் போன்ற பலர் அங்கே நடித்திருக்கிறார்கள். கலைச்செல்வன் மற்றும் பலர் பின்னணியில் இருந்து பங்கெடுத்திருக்கிறார்கள். ராமநாதன் ஒரு புதிய காட்டு திரைப்படத்தை இயக்கியிருந்தார். சந்திரன் நானுங்கள் தோழன் படத்தை இயக்கியிருந்தார். ஒளிப்பதிவாளராக வாமதேவன் இருந்தார். பழைய ஞாபகங்கள் இதெல்லாம் எனக்கு வருகிறது. மட்டுமல்ல, சின்ன பிள்ளையா இருப்பீங்களே. ஆமாம், இப்பொழுது சின்ன பிள்ளை தான். சரி, அப்போ ஒரு சில வார்த்தைகள். இல்லை, அவர் பற்றி என்னோட உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், சொல்லிட்டீங்க. அவர் நிச்சயமாக ஒரு தொழிற்சங்கவாதி, வர்த்தகர், தொழிலதிபர், கலைஞர், தயாரிப்பாளர், நடிகர், பல அம்சங்களை தன்னகத்தை கொண்டு தான் விரும்பியதை செய்து முடித்தார், அவ்வளவுதான். இப்போ சினிமா துறையை பார்த்துக்கும் பொழுது வளமையாக நாங்கள் எல்லோருமே தமிழக சினிமாவைத்தான் பார்ப்போம். அது வளர்ந்து விட்ட ஒரு சினிமா. பெரிய சந்தை அங்கே இருக்கிறது அல்லவா? சந்தை எவ்வளோ பெரிதாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு அந்த தொழில்துறை வளரும்.
பிரம்மாண்டமாக இருக்கும். நிச்சயமா. பிரபலமா இருக்கும் பொழுது அதன் வருவாயும் அதிகமா இருக்கும். வருமானம் அதிகமா இருக்கும். அதே வேளையில அதனாலே தொழில்நுட்பமும் சிறப்பாக இருக்கும். உலகத்தில் சிறந்த தொழில்நுட்பம் அங்க இருக்கும். நிச்சயமா. என்பது அப்ப அதோட போட்டி போடுவது சாதாரண விஷயம் அல்ல. ஆகவே தந்தை இலங்கை திரைப்படமாக, ஈழத்து தமிழ் திரைப்படமாகத்தான் திரைப்படங்களை எடுத்தார். அ அது அ ஏனைய திரைப்பட காலகட்டத்திலே ஈழத்து திரைப்படங்கள் எல்லாம் இந்த வருவாயிலே பொருளாதார ரீதியா கமர்ஷியலாக தோல்வி அடைந்த பொழுது, இவர் வந்து எடுத்த பிறகு தான் வெற்றியடையும் ஒரு பாங்கு புத்துணர்வு ஏற்பட்டது. ஏற்பட்டது. புத்துணர்வு ஏற்பட்டது. நிச்சயமா. ஆகவே இலங்கையிலே தமிழ் திரைப்படங்களை தயாரிப்பதிலே முதல் தயாரிப்பாளரும் அவர் அல்ல. கடைசி தயாரிப்பாளரும் அவர் அல்ல. இடையிலே வந்து எழுச்சி ஏற்படுத்தி தந்தார். அது நிச்சயமா. அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். அ இன்னும் ஒரு முக்கியமான விடயம். உங்களுடைய திரைப்படத்துக்கு நீங்கள் கிளிநொச்சி என்று பெயர் சூட்ட என்ன காரணம்? நீங்க சொன்னீர்களே, வழி வலி சுமந்த மண். எங்களுடைய பெரும்பாலான போராட்டங்கள், அ போராட்ட வீரர்கள் வாழ்ந்த இடம் என்றால் அது கிளிநொச்சி தான். நாங்கள் கிளிநொச்சி என்பது வெறுமனே ஒரு ஊரின் பெயர் அல்ல. ஊரின் பெயர் தான். வரலாற்றின் அடையாளம். ஒரு அடையாளமாக இருக்கிறது. அந்த அடையாளத்தை நாங்கள் முன்னே கொண்டு செல்கிறோம் அவ்வளவுதான். இந்த திரைப்படம் நான் நான் இப்பொழுது திட்டமிட்டிருக்கக்கூடிய திரைப்படமானது, திரைக்கதையானது அடிப்படையில் ஒரு காதல் கதை தான். ஒரு காதல் கதை. கதை திரைக்கதை அப்படித்தான் இருக்கிறது. அப்படிதான் அமைந்திருக்கிறது. ஆனால் அந்த கதையின் களம் இருக்கிறது அல்லவா? களம் வடமாகாணத்திலே, இலங்கையிலே கிளிநொச்சி மையமாகக் கொண்டு யாழ்ப்பாணம், வவுனியா, பிறகு மலையகம், கொழும்பு, பிறகு தமிழ்நாடு, சென்னை, மதுரை என்று செல்கிறது. எங்கெங்கெல்லாம் இந்த போரின் காரணமாக இலங்கை தமிழர்கள், ஈழத்தமிழர்கள் புலம்பெயர்ந்தார்களோ புலம் அது வருகிறேன். மக்கள் ஓடித் திரிந்தார்களோ, உயிருக்காக, உடைமைகளுக்காக, அ கடவுளை சுமந்தபடி ஓடித் திரிந்தார்களோ, இந்த போர் எல்லாரும் சிதைத்து விட்டது அல்லவா? கணவன் மனைவி பிரிந்தார்கள், நண்பர்கள் பிரிந்தார்கள், சகோதரர்கள் பிரிந்தார்கள், பெற்றோர்கள் பெற் பெற்றோர் குழந்தைகள் பிரிந்தார்கள், காதலர்கள் பிரிந்தார்கள். அப்ப ஒரு பகுதியினர் கைது செய்யப்பட்டார்கள். இன்னொரு பகுதியினர் காணாமல் போனார்கள். இன்னொரு பகுதியினர் போராளிகளாக வீரமரணம் அடைந்தார்கள். ஆனால் மக்கள் போரில் சிக்கிக் கொல்லப்பட்டார்கள். பலர் சட்டவிரோத முறையிலே நாட்டை விட்டு வெளியேற முயன்று சமுத்திரத்திலே சங்கமமாகினார்கள். இன்னும் பலர் நாட்டை விட்டு வெளியேறி புலம்பெயர்ந்து வந்து நாங்கள் எல்லோருமே பார்க்கின்றேன் இங்கே கனடா உட்பட வந்து நாடு புதிய வாழ்க்கையை ஆரம்பித்தார்கள். ஆகவே சமூகம் சிதைவடைந்து விட்டது. அந்த சிதிலத்தை வரலாற்றை பதிவு செய்ய வேண்டும் என்ற தேவைப்பாடு இருக்கிறது. ஆகவே அதை செய்கிறேன். உண்மையில வாழ்த்துக்கள், பாராட்டுகள். நீங்கள் சொன்னது போல காதல், வீரம் எல்லாம் நிறைந்தது தான் தமிழர் வாழ்க்கை. இன்று மட்டுமில்லை, பண்டைய காலத்திலேருந்து காதலும் வீரமும் கைகோத்து வாழ்ந்தவர்கள் தமிழர்கள். காதல் இல்லாமல் ஒரு வாழ்க்கை இல்லை. இப்போ இவ்வளோ பெரிய புரட்சி பாடல் பாடிய பாரதிய காதலுக்கு ஒரு பாடல் பாடியிருக்கிறார், சுட்டும்புலி சுடதான் கண்ணம்மான்னு. ஆகவே எவ்வளவு சுகங்களை சுமந்து வாழ்ந்தாலும் எங்களுக்குள்ளும் நாங்கள் மனிதர்கள், எங்களுக்குள்ளும் ஒரு காதல் நிச்சயமாக இருக்கும். அப்படியான அந்த காதல் மையமாக கொண்டு உருவாக்கப்பட்ட படம். இந்த படத்தை பற்றி, இந்த படத்துடைய கதை என்ன? இந்த எழுத்தாளர் யார்? திரைக்கதாசிரியர் நான் தான். நீங்கள்? ஆம். திரைக்கதை வசனம். திரைக்கதை மட்டும்தான். திரையில் தோன்றவோ அல்லது இயக்கம் படத்தை இயக்குனராக இருக்கவோ அந்த படிகளெல்லாம் அவன் பொறுப்பெடுப்பதில்லை. ஆக கேப்டன் ஆஃப் த டீம், இந்த பட தயாரிப்பு குழுவின் ஒட்டுமொத்த குழாமின் தலைவராக இருப்பேன், வழிகாட்டுவேன். ஆகவே எனது படைப்பு தான் இது. ஆமாம். இதிலே ஒன்று நாங்கள் பார்க்க வேண்டும். இது ஒரு வணிகம். வணிகம் என்பதை மறந்துவிட்டால் கலைப்படைப்புகள் சென்றடைய வேண்டியவர்கள் சென்று அடையாது. புரிந்து கொள்ள வேண்டும். எழுதுகிற நூலாக இருக்கலாம், அல்லது சினிமா தவிர்த்த இசை நிகழ்ச்சிகளாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் கூட, சினிமாவும் சேர்த்து எதுவாக இருந்தாலும் கூட, யாருக்காக படைக்கப்படுகிறதோ அது மக்கள் சென்று அடைய வேண்டும். அடைந்தால்தான் அது வணிகமாக இருந்தால்தான் அந்த துறை தொடர்ந்து முன்னேறும். அது ஒன்று. அடுத்தது, ஒரு படைப்பாளியின் திருப்தி என்னவென்றால், யாருக்காக படைக்கிறேன் அவர் சென்று அடைய வேண்டும். உலகெல்லாம் பறவை வாழக்கூடிய புலம்பெயர் தமிழர்கள் அனைவருக்கும், அங்கே கனடாவிலிருந்து அமெரிக்கா, அமெரிக்கண்டம், ஐரோப்பா ஊடாக ஆஸ்திரேலியா வரை, அப்புறம் இலங்கையிலே, தமிழ்நாட்டிலே, சிங்கப்பூர், மலேசியாவிலே, உலகமெங்கும் வாழ்ந்து கூடிய தமிழர்கள் பார்த்து ரசிக்கக்கூடிய திரைப்படமாக இருக்க வேண்டும் என்று விரும்புவோம். அப்படித்தான் செய்கிறோம் நாங்கள். இல்லாவிட்டால் அர்த்தமில்லை. இது விவரண படம் அல்ல, கதைப்படம். விவரண படம் டாக்குமெண்ட்ரி ஃபில்ம். அது தேவையானவர்களுக்கு, விசேட தேவைகள் இருப்பவர்களுக்கு, அவசியம் இருப்பவர்கள் அதை பார்ப்பார்கள். ஒரு சிந்தனையாளர்கள் அல்லது அறிவுஜீவிகள், தங்கள் பொருள் தேடல் இருப்பவர்கள் பார்ப்பார். அது வேறு துறை. இது அதல்ல. இது வந்து கதைப்படம். ஆகவே தான் அந்த கதையின் ஆர்வமே உங்கள் ஊரில் தான் ஆரம்பிக்கிறது.
டொரண்டோவிலே. டொரண்டோவிலே. ஆம். டொரண்டோவிலே பட்டப்படிப்பை முடித்துக்கொண்டு ஒரு இளம்பெண் தனது ஆசிரியரை, அவள் இளமையாக வாழ்ந்த பொழுது கிளிநொச்சியில் தனக்கு படிப்பித்த ஆசிரியரை, ஒரு ஆசிரியர் மட்டுமல்ல, அந்த காலகட்டத்தில் எட்ட 2 சம்பவங்களில் போதெல்லாம் தன்னை காப்பாற்றிய ஒரு காவலனாக, ஒரு பாதுகாவலனாக, கதாநாயகனாக தன் மனதுக்குள்ளே கொண்டவன் அரியாச்சிறுமியா இருந்த பொழுது, பிறகு வளர்ந்த பிறகு கனடாவில் வளர்ந்த பிறகு அவளை அவ அ அ ஆரம்பத்திலே அந்த அரியாச்சிறுமியா இருந்த பொழுது, அந்த ஆபத்தில் இருந்த பொழுது அவளை கல்வியில சிறந்தவன் என்று அடையாளம் கண்டு, அவன் தான் இவளை கனடாவுக்கு அனுப்பி வைத்திருக்கிறான். ஓ! நன்றாக சென்று வாழ், முன்னேறு என்று அனுப்பி. பிறகு இவர் வளர்ந்த பிறகு அவன் மனதிலே இன்னும் அவன் இருக்கிறான். இப்பொழுது அந்த வளர்ச்சி அந்த அந்த உணர்வானது காதலாக மாறியிருக்கிறது. அவர் தன் காதலனை தேடி அவர் ஊ தாயத்துக்கு போகிறார். ஊருக்கு போறேன். ஆனா முதலிலே போர் நிறுத்த காலகட்டம். 2002 2005 வரை போர் நிறுத்த காலகட்டத்திலே ஓ! ஓ! தான் அவள் இங்கே வந்தாள். பிறகு போர் முடிந்து விட்டது. போர் முடிந்த பிறகு தான் போருக்கு பிந்திய காலகட்டத்தை காமிக்கிறோம். அங்கே தான் அப்பதான் சென்று தேடுகிறார். 2011ஆம் வருடத்திலே சென்று தேடுகிறார். அங்கே தேடுகிறாள். அங்கே தேடி தேடி அலைகிறாள். தாயகமெங்கும் அலைகிறாள். பிறகு அங்கே இருந்து தமிழகத்துக்கு சென்று விட்டார் என்று அடைய தெரிந்து கொண்டு கேள்விப்பட்டு தமிழகத்துக்கு சென்று தேடுகிறாள். அவர் கண்டாளா கண்டு அடைந்தாளா என்பதுதான் கதை, திரைப்படம். அதான் கதை. ஆனால் அந்த பயணத்துக்குள்ளே, தேடலுக்குள்ளே போரினால் விளைந்த துன்பம், துயரம், கஷ்டம், கண்ணீர் எல்லாவற்றையும் காட்டுகிறோம். அகதிகளாக இருந்த மக்கள், சிறப்பு. காணாமல் போனவர்கள், அம் அ புலம்பெயர்ந்தவர்கள் போன்ற எல்லா அம்சமும் அலசப்படுகிறது. வசனங்களாலும், காட்சிகளாலும். ஆனால் கதை, காதல் கதை. கதை காதல் கதை. அருமை, அருமை. அருமையான சிந்தனை தெளிவு. இந்த கதை திரைப்படத்துடைய கதாநாயகன், கதாநாயகி யாருன்னு நாங்கள் இப்பொழுது நாங்கள் அது சம்பந்தமாக தேடிக்கொண்டிருக்கீங்க. தேடிக்கொண்டிருக்கிறோம். இயக்குனர் அ இயக்குனரும், ஒளிப்பதிவாளரும், இசையமைப்பாளரும், கதாநாயகனும், கதாநாயகியும் கூட பெரும்பாலும் தமிழகத்திலிருந்தே தான் தெரிவு செய்வோம். ஏனென்றால் கமர்ஷியல் தேவை இருக்கிறது. கமர்ஷியல் வணிக தேவை நிச்சயமா, இருக்கிறது. நிச்சயமா. வணிக தேவைக்காகவும் செய்வோம். அதே வேளையிலே அ ஏனைய பாத்திரங்களுக்கு நமது உள்நாட்டு கலைஞர்களும் பங்கு பெற்றுவார்கள். தொழில்நுட்ப கலைஞர்கள் பங்கு பெற்றுவார்கள். எல்லாம் இருக்கும். சேர்ந்து கூட்டாக செயல்படுவோம். ஆனால் வணிக தேவை இருக்கிற காரணத்தினாலே, அ தமிழகத்தின் சிறப்பு பிரபல நடிகர்கள் நடித்தால் தான், பிரபலமான தொழில்நுட்ப அறிவு கொண்ட, சினிமா அறிவு கொண்ட அ இயக்குனர்கள் இயக்கினால் தான், ஒளிப்பதிவாளர்கள் ஒளிப்பதிவு செய்தால் தான், இசையமைப்பாளர் இசையமைத்தால் தான், படம் உலகளாவிய ரீதியாக வெற்றிகர சரி. படமாக செல்ல முடியும். நிச்சயமா. அதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இது ஒரு கருப்பொருளை தான் கருப்பொருள் கிளிநொச்சி. ம். எங்கள் சோகம், துன்பம், துயரம், கஷ்டம், கண்ணீர். பொறுத்திருந்து பார்ப்போம். வெளிவந்தது. ஆமா. கிட்டத்தட்ட எப்பொழுது இந்த படப்பிடிப்பு இல்லை, ஆரம்பமாகும்? இதை திட்டமிடவில்லை நாங்கள். இப்பொழுதுதான் முதல் கட்ட முன்தயாரிப்பு வேலை செய்து கொண்டிருக்கிறோம். இது வெகு விரைவிலே சம்பந்தமா அறிவிப்பு வரும். என்றால் கனடாவில காலநிலையை சொல்ல முடியாது. இப்ப அருமையான காலநிலை. இது வின்டர்ன்னு மாறி மாறி வரும். அ உங்களுடைய முயற்சிகள் அனைத்துக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும், பாராட்டுகளும். அ இந்த படத்துக்கு நீங்க கிளிநொச்சி என்று வைக்க வேண்டிய எண்ணம் எப்படி உங்களுக்கு உருவாயிற்று? காரணம் வேறொன்றுமல்ல. கிளிநொச்சி என்பது இப்படி படத்தில் எப்படி இருக்கின்ற ஒரு ஒரு ஊர். அது ஒரு அடையாளம் தானே. ஆமா. இப்ப நான் உங்களுக்கு தெரியும், நான் கிளிநொச்சிக்கு அந்நியன் அல்ல. கிளிநொச்சியிலே பிறந்து வாழ்ந்தவர்கள் விட நான் கிளிநொச்சிக்கு சொந்தக்காரன் ஆகிவிட்டேன். அப்படித்தான் உண்மை. ஆ. காரணம் என்னவென்றால், இப்ப அ இப்ப உக்ரைன் போர் காலகட்டத்திலே, போராட்டம் நிகழ்ந்த காலகட்டத்திலே எல்லாம் கிளிநொச்சி தான் போர் நிறுத்த காலகட்டத்திலே அரசாங்கம், இலங்கை அரசாங்கமும், தமிழ் விடுதலை புலிகளும் உடன்பாட்டுக்கு வந்தார்கள். சட்டப்பூர்வமான முறையில் உடன்பாட்டுக்கு வந்தார்கள். சட்டப்பூர்வமான முறையில் இருக்கும் பொழுது, அங்கே விடுதலை புலிகளின் அழைப்பை ஏற்று பலமுறை அங்கே சென்றிருக்கிறேன் நான். சென்று ம். அரசியல் ரீதியாக ஒரு அளவலாவி இருக்கிறோம். கருத்து பரிமாறி இருக்கிறோம். பல தேவைகளை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறோம். ஆகவே தொடர்பாடல் இருக்கின்றது. அந்த தொடர்பாடல் நிகழ்ந்த இடமெல்லாம் கிளிநொச்சி தானே. ஆமாம். தலைநகரம் கிளிநொச்சி தானே. ஆமா. அது நடந்தது. அது பிரச்சனை இல்லை. ஆகவே கிளிநொச்சி மனதிலே எப்பொழுதும் விழுந்துவிட்டது. ஆகவே கிளிநொச்சி என்று சொல்லும்போது அடையாள காரணத்தினாலே வெறும் ஒரு ஊர் அல்ல. வேற ஊர் பெயர் என்றால் வேற எந்த பேரை விட்டு போலாமே. ஏன் கிளிநொச்சி என்ற ஊரை பேர் வைக்கிறோம். காரணம் அதுதான். எங்களுடைய அடையாளம். அடையாளத்துக்காக. ஆகவே அது அது நிச்சயமா. அது அது கிளிநொச்சி என்று சொல்லும் பொழுது உலகெங்கும் வாழக்கூடிய ஈழத்தமிழர்களுக்கு, இலங்கை தமிழர்களுக்கு அது தெரியும், புரியும். அருமை, அருமை. சிறப்பு. சரி, இந்த ப காதலோடு கலந்த ஒரு அருமையான படமா இருக்கிறது. கிட்டத்தட்ட எத்தனை கலைஞர்கள் இதில பங்கேற்பார்கள்? இல்லை, திரையிலே கதாநாயகன், கதாநாயகி, அம் பிறகு இளமை காலத்திலே போர் நிறுத்த காலகட்டத்திலே அந்த 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 ஊரிலே வாழ்ந்த ஊ ஊ ஊ ஊரார்கள், அ ஏனைய அந்த பாடசாலை மாணவர்கள், ஏனைய ஆசிரியர்கள், அ மற்றும் பெற்றோர்கள், அப்படி நிறைய இருக்கிறார்கள். அப்புறம் திரு ப இடைவேளைக்கு பிறகு தான் அவள் தன் காதலனை ந அ
தாயகத்திலே காண முடியாமல் அவன் தேடி அலைகிறான். ஏனென்றால் யுத்தத்துக்கு முன்னாலே சென்றால் போர் நிறுத்த காலகட்டத்திலே. ம். யுத்தம் முடிந்த பிறகு தான் வந்திருக்கிறாள். இடையிலே நடைபெற்ற இறுதி யுத்தம், கொடுமையான யுத்தம், கடுமையான யுத்தம், ம். சாட்சியமில்லாத யுத்தம். ஆமா. அ ஊரை சிதறடித்து விட்டிருக்கிறது. ஊர் இருக்கிறது, ம். பாடசாலையும் இருக்கிறது. ஆனால் மக்கள் மாறிவிட்டார்கள். புதிய மக்கள் வாழ்கிறார்கள். இருந்தவர்கள் இடம் மாறி போய்விட்டார்கள். இப்ப பிறகு இவன் அந்த காதலன் எங்கே போனான் பார்க்கிறார். அவன் போராளியாக சென்று வீரமரணம் அடைந்து விட்டானா? அல்லது கைது செய்யப்பட்டு புலம்பெயர்ந்து காணாமல் விட்டானா? அழைக்கப்பட்டு விட்டானா? புலம்பெயர்ந்து விட்டானா? தெரியவில்லை. தொடர்பாடல் இல்லை. அதான் கதை. அருமையான கதை. ஏனென்றால், உங்களோட பார்வையில பார்க்கின்ற பொழுது, இப்படி எத்தனையோ காதல்கள் நிச்சயமா பிரிந்திருப்பார்கள். கணவன், மனைவி, தாய் தந்தை பிரிந்திருப்பார்கள். ஒரு இளம் வயதில் மனதில் ஏற்பட்ட ஒரு காதல், தான் வளர்ந்து ஒரு டொரண்டோ பல்கலைக்கழகத்தில ஒரு பட்டதாரியான பின்பு வெளியில வருகின்ற பொழுது, தன்னை வளர்த்த நான் இன்றைக்கு இந்த நிலையிலே இருப்பதற்கு காரணமாக இருந்தவரை தேடுவது, உண்மையிலே ஒரு அருமையான கற்பனை வளம் உங்களுடைய. நன்றி, நன்றி, நன்றி. அருமை, அருமை. சரி, இன்னும் ஒரு முக்கியமான இது எத்தனை பாடல்கள் இருக்கின்றன? பாடல்கள் 3 பாடல்கள் இருக்கும் என்று நினைக்கின்றேன். ஆம், 3 பாடல். ஆம். ஆ மற்றது இது நாங்கள் இதுவரை உங்களுடைய திரைசா என்ன நீங்க அன்றைக்கு பேசிய உளவு சொன்னீங்க. எனக்கு 2 இன்னிங்ஸ் இருக்கு. 1 இன்னிங்ஸ் அரசியல், 1 இன்னிங்ஸ் திரைப்படம். ஞாபகம் ஃபர்ஸ்ட் வைத்திருக்கிறீர்கள். இன்னிங்ஸ் அப்படி ஆடிட்டோம். ஆம். இப்ப செகண்ட் இன்னிங்ஸுக்கு ஒரு ஒரு சின்ன பார்வை. ஏனென்றால் இப்பொழுது எனது வாழ்க்கையை ஒரு டெஸ்ட் கிரிக்கெட் ஒப்பிட்டால் அப்படிதான் சொன்னேன் நான். ஒப்பிட்டால் டெஸ்ட் கிரிக்கெட்டிலே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ், செகண்ட் இன்னிங்ஸ் இருக்கிற முதலாவது இன்னிங்ஸ், 2வது இன்னிங்ஸ் இருக்கிறது அல்லவா? இப்பொழுது 10, 10, 10, 20, 20, 50 எல்லாம் 20 இல்லை. வருது. அதல்ல. பழைய கிரிக்கெட்டில் இருக்கிறது. ஆகவே முதல் இன்னிங்ஸ் முதலே விளையாட வேண்டும். 2வது இன்னிங்ஸ் 2வது விளையாட வேண்டும். என் முதல் இன்னிங்ஸ் தான் சினிமாவா இருந்தது. ஆனால் முதலில் விளையாட முடியவில்லை. 2வது இன்னிங்ஸ் என்பது அரசியல். அதை தான் முதலாவது விளையாண்டேன். இப்பொழுது 2வது இன்னிங்ஸை முதலிலே விளையாண்டுவிட்டு, இப்பொழுது முதலாவது இன்னிங்ஸை 2வது விளையாடுகிறேன். அவ்வளவுதான். ஆனால் சினிமாவும் அரசியலும் ஒன்றை ஒன்று தழுவித்தான் செல்கின்றன. அது பிரச்சனை இல்லை. சரி, உங்களோட நீங்கள் மனம் திறந்து உங்களிடம் எல்லாம் பேசலாம் என்றபடியே இந்த துணிச்சலாக உங்களிடம் இந்த கேள்வி கேட்கிறேன். நீண்ட காலம் மலையக மக்கள் பல துயர துன்பங்களை சந்தித்தவர்கள். இயற்கையிலும் சரி, பொருளாதார ரீதியாகவும் சரி, அல்லது ஆண்டு கொண்டு வந்த அரசாங்கங்களுடைய நடைமுறைகளாலும் சரி. ஆனால் இப்பொழுது ஒரு புதிய மாற்றம் வந்திருக்கிறது. எப்படி இருக்கிறது மலையக மக்களுடைய வாழ்க்கை? இல்லை, மலையக மக்களின் வாழ்வாதாரத்திலே மாற்றம் கொண்டு வந்து விடவில்லை. அது அப்படியே தான் இருக்கிறது. அதில் இந்த அரசாங்கம் இனிமேல் தான் தங்களது செயல்பாடுகளை முன்னெடுக்க வேண்டும். ஆனால் ஒரு நம்பிக்கை தந்திருக்கிறார்கள். அதிலே பிரச்சனை இல்லை. நம்பிக்கையை தந்து அவகாசம் கொடுத்திருக்கிறோம் இந்த அரசாங்கத்துக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம். ஆனால் ஒன்றும் செய்துவிடவில்லை. அது மட்டும் ஒன்று. ஏனென்றால் மலையக மக்கள் 200 வருடங்களாக இலங்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். பிரிட்டிஷ்காரர்கள் கொண்டு வந்து அவர்களை வைத்து காடுகளை வெட்டி கழனியாக்கி பெருந்தோட்டங்களாக்கி ஏற்றுமதி வருமானத்தை பெருக்கும் அந்த தேயிலை தோட்டங்களை, ரப்பர் தோட்டங்களை அமைத்ததுக்கு அவர்கள் தங்களது உயிரை, உடலை, உணர்வை, சிந்திய மூச்சை ரத்தம். எல்லாம் ரத்தத்தை சிந்தித்தான் அது உருவாக்கி இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, கொ மலையகத்துக்கும் கொழும்புக்குமான பாதை. நெடுஞ்சாலைகள், ரயில் பாதைகள், கொழும்பு துறைமுகம் எல்லாவற்றுக்கும் பின்னால் இருக்க உழைப்பு எங்கள் மலைய மக்கள் உழைப்பு தான். நிச்சயமா. ஆனால் அந்த அந்த உழைப்புக்கான குறைந்தபட்ச நன்றி கூட அந்த அரசாங்கங்களால் காட்டப்படவில்லை என்பது ஒன்று. அது மட்டுமல்ல, அவர்களை இந்த சுதந்திரம் பெற்ற உடனே அதில் கணிசமானவர்களை நாடு கடத்தி விட்டார்கள். ஆடு பந்தைகளைப் போல. அது 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 பழைய சோகமான கதை. ஆனால் இன்று பார்த்தால் கூட 2003ஆம் வருடம் தான் கடைசி தொகுதி இலங்கையில் வாழ்க்கிற மலையக தமிழர்களுக்கு குடியுரிமை கிடைத்தது. பறிக்கப்பட்ட குடியுரிமை கிடைத்தது. ஆகவே அது மட்டுமல்ல, 1977ல் தான் மலையக தோட்ட பாடசாலைகள் தேசிய கல்வி கட்டமைப்புக்குள்ளே வந்தது. பாருங்கள், we are லேட் ஸ்டார்டர்ஸ். ஏனைய மக்கள், வடகிழக்கு ஈழத்தமிழ் சகோதரர்கள், உடன்பிறப்புகள், முஸ்லிம் உடன்பிறப்புகள், சிங்கள உடன்பிறப்புகள் எல்லாம் தேசிய நீரோட்டத்திலே கலந்து முன்னாடி சென்று கொண்டிருக்கும் பொழுது மலைய மக்கள் பின்தங்கி இருப்பதற்கு காரணம் இதுதான். நம்மளுக்கு பின்னாலே தான் கடைசியாக ஆரம்பித்தோம், ஓடுகிறோம். இப்பொழுது ஆகவே தான் எல்லா இடத்திலையுமே அரசியல், சமூக, பொருளாதார, கலாச்சார மட்டங்கள் எல்லாம் மலைய மக்களின் வளர்ச்சி விகிதம் குறைவாக இருக்கிறது. காரணம் அதுதான். அது மட்டுமல்ல, இன்னொரு முக்கியமான காரணத்தை நீங்கள் கண்டறிய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். உங்களது மூலமாக உங்களது கேமரா மூலமாக சொல்ல விரும்புகிறேன். என்னவென்றால், சமீபத்திலே பாராளுமன்றத்தில் பேசும் பொழுது அங்கே அமைச்சர் பிமல் ரட்நாயக்க எனக்கு பாடம் எடுக்க முயற்சி செய்தார். நான் அவனுக்கு பாடம் படித்துக் கொடுத்தேன். அதாவது அறிவியல் பாடம். என்னவென்றால், இந்த இந்தியாவிலிருந்து இப்படி பிரிட்டிஷ்காரர்களால் கொண்டு செல்லப்பட்ட தமிழர்கள் இலங்கைக்கு வந்து மலையக தமிழர்கள் மட்டுமல்ல, ஃபிஜி, சிங்கப்பூர், மலேசியா, தென்னாப்பிரிக்கா, மொரீஷியா எல்லா நாட்டுக்கும் போயிருக்கிறார்கள். அங்கேயெல்லாம் அவர் முன்னேறி இருக்கிறார்கள். முன்னேறி ஜனாதிபதிகளாக, பிரதமர்களாக கூட இருக்கிறார்கள். முன்னேறிவிட்டார். உண்மைதான். சமூக பொருளாதார ரீதியாக முன்னேறி இருக்கிறார்கள். நன்றாக வருமான ரீதியாக, கல்வி ரீதியாக எல்லாம் முன்னேறி இருக்கிறார்கள். உண்மைதான். இலங்கையில் இந்த முன்னேற்றம் இல்லை என்று அவரே என்னிடம் பார்த்து கேள்வி கேட்கிறார். காரணம் என்னவென்றால் வேறொன்றுமல்ல,
அந்த எந்த நாடுகளிலுமே பூர்வீக குடிகளாக தமிழர் இருக்கவில்லை. தமிழகத்திற்கு இங்கே வருகிறார்கள். வந்தாலும் கூட தமிழ் அதுக்கு முன்னாலே இங்கே பேசப்பட்டது, ஒலிக்கப்பட்டது. ஆமா. ஈழத்தமிழ் சகோதரர்கள் இங்கே வடகிழக்கிலே பூர்வீக குடிகளாக ஆயிரக்கணக்கான ஆண்டுகளா வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தேசிய இனமா வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆக அவர்களுக்கு மீது அவர்கள் மீது சிங்கள பேரினவாதம் தான் தோன்றித்தனமாக அடக்குமுறை பிரயோகித்த காரணத்தினாலே போராட்டம் வெடித்தது. நியாயமான போராட்டம் அது. சரியான போராட்டம் அது. அந்த போராட்டத்தில் க க க ஒரு ஒரு காலகட்டத்திலே மலையக தமிழர்கள் பங்களித்திருக்கிறார்கள். மலைய இளைஞர்கள் நிச்சயம், இதில் போராடி இருக்கிறார்கள். நிச்சயமா. போராடி இருக்கிறார்கள் தானே! அது வேற விஷயம். ஆக அந்த தெற்கிலே வாழ்ந்தாலும் கூட சிங்கள பேரினவாதிகளின் கண்களுக்கு மலைய தமிழர் ஒன்றுதான், ஈழத்தமிழர் ஒன்றுதான். நாங்கள் தான் எங்க மத்தியில பிரிந்து கொண்டிருக்கிறோமே தவிர, அவர்களுக்கு அப்படி அல்ல. ஒடுக்கு முறையாளனுக்கு பிரச்சனையே இல்லை. அவன் எல்லாரும் தமிழர் தான். எல்லாம் தமிழர். நாங்கள் மலைய தமிழன், யாழ்ப்பாண தமிழன், கொழும்பு தமிழன், மட்டக்களப்பு தமிழன் சொல்லிக் கொண்டிருக்கிறோமே தவிர, அவர்களுக்கு அப்படி அல்ல. ஆகவே அந்த காரணத்தினாலே சிக்கலிலே நாங்களும் கொண்டு வந்து சேர்க்கப்பட்டு, அந்த காரணத்தினாலே மலைய தமிழர்களுக்கு நியாயமாக இணைய மலேசியா, சிங்கப்பூர் போன்ற நாடுகளுக்கு கிடைத்த மாதிரி, ஃபிஜி தென்னாப்பிரிக்கா கிடைத்த மாதிரி, அந்த காணியுரிமை, வீட்டுரிமை, கல்வியுரிமை, சுகாதார உரிமை எல்லாம் கிடைக்கவில்லை, தரப்படவில்லை. அந்த கோபத்தை அந்த வடகிழக்கு ஈழத்தமிழர்கள் மீது அந்த போராட்டத்தினால் ஏற்பட்ட தமிழ் விரோத சிந்தனையை எங்கள் மீது திணித்தார்கள். அதன் காரணம். ஆக அதற்கு இன்றைய ஆளுகின்ற அரசாங்கம் உட்பட மாறி மாறி வந்த எல்லா அரசாங்கங்களும் பொறுப்பெடுக்க வேண்டும். இந்த ஜேவிபி அரசாங்கம் இன்று ஒரு கௌதம் புத்தராக, இயேசு கிறிஸ்துநாதராக, அனுரகுமார் திசாநாயக நண்பர் தன்னை காட்டிக் கொண்டாலும் கூட, அவர் வரலாறு கருப்பானது. 5 வகுப்புகள் நடத்தினார்கள். அவர் தொண்டர்களுக்கு 5 வகுப்பு நடத்தி தான் கட்சியில் சேர்த்துக் கொண்டார். ஆர்எஸ்எஸ் போல. ஆர்எஸ்எஸ் எப்படி வகுப்பு நடத்தி பிஜேபி கட்சி தொண்டர்களை உருவாக்குகிறது, அதே மாரி வகுப்பு நடத்தினார்கள். ஒரு வகுப்பின் பெயர் இந்திய விஸ்தரிப்புவாதம். அது பிரச்சனை. இந்தியா விஸ்தரிப்புவாதம் என்று இந்திய ஏகாதிபத்தியம் சொல்லிட்டு போங்க, பிரச்சனை இல்லை. சில வேளை பிரதமர் மோடி விரும்புவாரா இருக்கும். பெரிய ஒரு நாடாக, விஸ்தரிப்பு நாடாக காட்ட பார்ப்பார். பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த விஸ்தரிப்புவாதத்தின் முகவர்களாக மலையக தமிழர்களை சுட்டிக்காட்டி சிங்கள மக்கள் மனங்களிலே நஞ்சு விதித்த கட்சி தான் ஜேவிபி. அது உண்மை. வரலாறு தெரிந்தவர்களுக்கு தெரியும். 5 வகுப்பில் ஒரு விஸ்தரிப்புவாதத்தின் முகவர்களாக காட்டியது மலையக தமிழர்கள் தான். காட்டியது யார்? ஜேவிபி. இன்றைய அனுர திசாநாயக்கவின் கட்சி ஜேவிபி. அதுதான் சிங்கள மக்கள் மத்தியிலே இந்த அஞ்சை விதித்து இன்று மலைய மாவட்டங்களில் எல்லாம் கல்வி உரிமை, குறிப்பாக காணி உரிமையை மலைய தமிழ் பெறுவதிலே தடைக்கல்லாக இருக்கிறது. உண்மை. சரி, நடந்து விட்டது. இனிமே முன்னேற செல்வோம். அது பிரச்சனை இல்லை. நீங்கள் சொல்லுகின்ற பொழுது ஒரு எண்ணம் என் மனதிலே பட்டது. மலையகம் என்றால் அட்டை இருக்கும். அட்டையை தெரியாத இருக்க முடியாது. மலையகத்தில் ஒரு அட்டை கடிச்சுன்னா அது உறிஞ்சி ரத்தத்தை எடுத்த பிறகு தான் விடும் என்பது போல மலையக மக்களுடைய தியாகத்தை, அவருடைய தன்னலம் இல்லாத பணியை, சேவையை எல்லாம் எவ்வளவுக்கு அவளை சுரண்ட முடியுமோ சுரண்டி, நீங்கள் சொன்ன அவளை திருப்பி அனுப்பி அவர்களுக்கு செல்வனா துயரங்களை கொடுத்த அரசுகள் இப்பொழுதாவது பச்சை கொடி காட்டும் என்று நம்பலாம். இல்லை, நாங்கள் எங்களது நல்லாட்சி அரசு காலத்திலே எங்களுக்கு கட்சி உருவாகினது 2015ஆம் வருடம் உருவாகினது. தமிழ் முற்போக்கு கூட்டணி தலைவராக நான் இருக்கிறேன். தமிழ் முற்போக்கு கூட்டணி, கூட்டணி, தமிழ் ப்ரோக்ரசிவ் அலையன்ஸ் டிபிஏ தலைவராக இருக்கிறோம். நாங்கள் வந்த பிறகு சட்டப்பூர்வமான முறையிலே மாற்றத்தைக்கான பாதையை பயணத்தை ஆரம்பித்தோம். அது மக்களுக்கு ஏர்லி பர்ச்சஸ், ஓரளவு காணி, சொந்த வீடு என்ற மாற்றத்தை கொண்டு வந்தோம். பிரதேச சபைகள், பிரதேச செயலகங்கள் என்ற அந்த தேசிய அரசு நிர்வாகத்துறையில் உள்வாங்கினோம். அவர்களுக்கும் ஏனைய மக்களுக்கு காணியுரிமை வழங்கினோம், வீட்டுரிமை வழங்கினோம், ஆரம்பித்தோம். இந்திய அரசாங்கத்தில் பேச்சுவார்த்தை நடத்தி 14,000 வீடுகளை, தோட்டங்களை கட்டுவதற்கான உத்தரவாதத்தை பெற்றிருந்தோம். இந்திய நிதியுதவி செய்கிறது. நாங்கள் காணி தர வேண்டும், அவருக்கு கட்டுவார்கள். இது இருந்தோம். அதெல்லாம் ஆரம்பித்தோம். ஆனால் 200 வருட கொத்தடிமை தனத்தை 4 வருடத்தை முடிக்க முடியாது அல்லவா? நான் பயணத்தை ஆரம்பித்தோம். அதே தான் இப்பொழுது சொல்லுவேன். நண்பர் அண்ணனுக்கு சொல்லுவேன். அண்ணரே, புதிதாக ஒன்றும் செய்ய தேவையில்லை. நாங்கள் டிபிஏ தமிழ் கூட்டணி ஆரம்பித்த பயணத்தை முன் கொண்டு செல்லுங்கள், போதும். அவ்வளவு ஆக மாற்றம் இந்த வேளையில் சொல்லக்கூடிய பொருத்தமான ஒன்றான நான் எனக்கும் மலையாளத்துக்கும் தொடர்பு இருக்கு. என்னுடைய மூத்த சகோதரர் அங்கே நீண்ட காலம் அதிபராக இருந்தவர். அவருடைய அன்பு துணைவியார் ஆசிரியாக இருந்தவர். நானும் ஒரு ஆண்டு அங்கே கல்வி. அப்பொழுது பார்த்த மலையக மக்களுக்கும் இப்பொழுது பார்க்கிற மலையக மக்களுக்கும் நிறைய வித்தியாசம். முந்தைய சால்வை போட்டு ரோட்டில் டக்குனு சொன்னாங்க. இப்போ அதை பார்க்க எல்லாரும் கல்வி தரத்தில் உயர்ந்திருக்கிறார்கள், பட்டதாரிகள் ஆயிருக்கிறார்கள், சட்டத்தரணி ஆயிருக்கிறார்கள், டாக்டர் ஆயிருக்கிறார்கள். உண்மையில பார்க்கின்ற பொழுது மனம் மிக மகிழ்ச்சியாக இருக்கு. உங்களுடைய அடியெடுத்து வைப்பு நல்ல பணியாற்றி சரியா அடையாளம் கண்டிருக்கிறீர்கள். நீங்கள் பொதுவாக மலைய தமிழ் சொல்லும் பொழுது எல்லோரும் நினைப்பது என்ன? தோட்ட தொழிலாளி என்று. 15 லட்சம் மலைய தமிழர்கள் இருக்கிறார்கள் இலங்கையிலே. ஆக 1 லட்சம் தொழிலாளி. ஏனைய தொழில்களில் இருக்கிறார்கள், தோட்டங்களை வாழ்கிறார்கள். ஆனால் வேறு தொழில்களில் இருக்கிறார்கள். கொழும்பிலே, நுரலியாவிலே, கண்டியிலே, நீர்கொழும்பிலே தொழிலதிபர்கள் இருக்காங்க. தொழிலதிபர்கள், வர்த்தகர்கள், மருத்துவர்கள், பொறியியலாளர்கள், கணக்காளர்கள், நடிகர்கள், கலைஞர்கள்,
ஆசிரியர்கள், பேராசிரியர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். ஆகவே புதிய சமூக அடுக்குகள் உருவாகிய ஒரு தேசிய இனமா வளர்ச்சி அடைந்து விட்டது. ஆனால் ஒன்று, இலங்கை தமிழர்கள் என்று சொன்னால், ஈழத்தமிழர்களும், மலையத் தமிழரும் ஒன்று சேரும் பொழுது தான் இலங்கை தமிழர் என்ற அடையாளம் உருவாகுது தான் நான் நிச்சயமா, கருதுகிறேன். நிச்சயமா செய்வேன். சொன்னீங்க. நிச்சயமா சொன்னீங்க. மற்றது இன்னொரு பெருமைக்குரியவராக அடையாளம் காணப்பட்டவர் பொப்பிசை சக்கரவர்த்தி ஈமனூர். மலையாளத்து கலைஞர். பொகவந்தலாவை சேர்ந்தவர். ஆனால் அவரை யாரும் ஒதுக்குவதே இல்லை. இல்லை. எங்களுடைய கலைஞராக இறுதி வரை ஏற்றுக்கொள்ளப்பட்டவர். அப்படி நீங்கள் சொன்னதைப் போல மலையகம், வடக்கு கிழக்கு என்று பார்க்காமல் நாங்கள் எல்லோரும் ஒருமித்த தமிழர்கள் என்று பார்த்தால் எங்களுக்கு விடிவு நிச்சயம். ஆம், இப்பொழுது நிறைவாக இவ்வளவு நேரம் எங்களுடைய யுகம் தொலைக்காட்சி எங்களுடைய சோஷியல் மீடியாவில் நேரடி ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. நிறைவாக உங்களிடம் ஒரு கேள்வி. இந்த ஊடகமூடாக பார்த்து கொண்டிருக்கிற உறவுகளுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? இல்லை, நம்பிக்கை இழக்காதீர்கள். எதிர்காலம் எமதே. மாற்றுக்கருத்து இடம் கிடையாது. நாளை நமதே. நாளை நமதே. எவ்வளவு நாங்கள் பின்னடைவுகள் கண்டிருந்தாலும் கூட, சோக நிகழ்வுகளுக்கு முகம் கொடுத்திருந்தாலும் கூட, துன்பங்கள், துயரங்கள், கஷ்டம் பண்ணியிருந்தாலும் கூட, எதிர்காலம் எமதே என்ற நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதீர்கள். அவ்வளவுதான். நல்லது. இதுவரை எத்தனையோ வேலைப்பளுக்கள், எத்தனையோ அழைப்புகள், எத்தனையோ கூட்டங்கள் இருந்தும் எங்களுடைய யுகம் வானொலி, யுகம் தொலைக்காட்சியோட அன்பு அழைப்பு ஏற்று இவ்வளவு சிரமங்களுக்கு மத்தியிலும் கலையகத்திற்கு வந்திருந்து இந்த அருமையான இவ்வளவு ஒரு கலைப்பு என்பதை அவர் அன்றைய தினம் நான் அவர் பேசுகின்ற பொழுதும் பார்த்தேன், ஊடகவியலாளர் சந்திப்பிலும் பார்த்தேன். ஒற்று கலைப்பும் இல்லாமல் அவ்வளோ கலகலப்பாக பேசி மக்கள் மனங்களை வென்ற மனோ கணேசனுக்கு எங்கள் ஊடகங்கள் சார்ந்து உள்ளம் நிறைந்த நன்றிகளை கூறி, உங்களுடைய பயணம் வெற்றி பெற வேண்டும், படைப்புகள் வெற்றி பெற வேண்டும், கிளிநொச்சி ஒரு பெரிய சரித்திரம் படைக்க வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி யுகம். நன்றி கணபதி ரவீந்திரன், கணபதி கணேசன். அதே போல எங்கள் தொழில்நுட்ப கலைஞர் நண்பர் ஹரேன். அனைவருக்கும் நன்றி. நல்லது நடக்கட்டும். நல்லதே நடக்கட்டும். நன்றி, வணக்கம். 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 Talk with Ravi.